ஒரு ஊர்ல ஒரு குதிரை ஒண்ணு இருந்துச்சு. அந்த குதிரை ஒரு நாள் புல் மேய்ஞ்சுகிட்டு இருக்கப்போ, அது பக்கத்துல ஒரு மண் வலைய பாத்துச்சு. அந்த வலைக்குள்ள ஒரு எலி ஒண்ணு இருக்கிறத பாத்துச்சு. இந்த குதிரையும் எலியும் பேசி பழக ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் நாளடைவுல நல்ல நண்பர்களாவும் மாற ஆரம்பிச்சுட்டாங்க. என்னதான் நல்ல நண்பர்களா இருந்தாலும், அந்த எலிகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னா தற்பெருமை பேசிக்கிறது. இந்த எலி எப்போதுமே தன்னை பத்தி தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்கும் அந்த குதிரைகிட்ட. "நான் தான் இந்த உலகத்திலேயே வலிமையானவன். என்னால இந்த மண்ணையே தொலைச்சு தொலை போட முடியும். ஏன் பாம்ப கூட நான் அடிச்சு வீழ்த்திருவேன் அப்படின்னெல்லாம் ரொம்ப பெருமை பேசிக்கிட்டே இருக்கும் அந்த எலி. இந்த எலிக்கு என்னைக்காவது ஒரு நாள் பாடம் கற்பிக்கணும்னு மனசுல வச்சுக்கிட்டே இருந்தது அந்த குதிரை. இப்படியே நாட்கள் போய்க்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு எலியும் குதிரையும் வேறு ஒரு இடத்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்போ அந்த எலி, "நான் தான் உன்னை வழி நடத்துவேன். நீ எனக்கு பின்னாடி தான் நடந்து வரணும். ஏன்னா நான் தான் ரொம்ப பலசாலி" அப்படின்னு அந்த எலி அந்த குதிரை கிட்ட சொல்லுச்சு. இவன திருத்தவே முடியாதுன்னு முடிவு பண்ண இந்த குதிரை, "சரி நீயே முன்னாடி போ. நான் உன் பின்னாடி நடந்து வரேன்" அப்படின்னு சொல்லுச்சு. 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எலி திடீர்னு நின்னுடுச்சு. "ஏன் நிக்கிற? நடக்க வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்டுச்சு அந்த குதிரை. "உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? அங்க பாரு எவ்ளோ பெரிய ஆறு ஓடுது. ஆத்துல வெள்ளம் திரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கடந்து போனோம்னா, அந்த ஆத்து வெள்ளத்திலேயே நம்ம போக வேண்டியது தான்" அப்படின்னு சொல்லுச்சு அந்த எலி. அந்த குதிரையோ, "ஆறா? ஆறெல்லாம் இங்க ஒண்ணும் ஓடலையே. சின்ன ஓடை தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இத போய் ஆறுன்னு சொல்ற?" அப்படின்னு கேட்டுச்சு அந்த குதிரை. அதுக்கு அந்த எலியோ, "உன் கண்ணுக்கு அது சின்ன ஓடை மாரி தெரியலாம். என் கண்ணுக்கு அது பெரிய ஆறு தான். இதுல போனோம்னா அது நம்மள அடிச்சுட்டு போயிடும்" அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த குதிரையும், "இது கண்டிப்பா நம்மள அடிச்சுட்டு போகாது. நான் வேணா இறங்கி நிக்கிறேன். நீ பாரு இது சின்ன ஓடை தான்" அப்படின்னு சொல்லி, அந்த ஓடைக்குள்ள இறங்குச்சு இந்த குதிரை. குதிரை இறங்கி நின்னுச்சு. குதிரையோட முழங்கால் அளவுக்கு கூட தண்ணி இல்ல. இப்பதான் அந்த குதிரை எலிகிட்ட சொல்லுச்சு, "பாரு என்னோட முழங்கால் அளவுக்கு கூட தண்ணி இல்ல. இதுக்கு போய் நீ பயப்படுறியே?" அப்படின்னு கேட்டுச்சு குதிரை. "நீ உயரமா இருக்க. அதனால உனக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. நான் சின்னதா இருக்கேன். நான் மட்டும் இந்த ஆத்துல இறங்குனேன்னா, இந்த ஆத்து தண்ணி என்ன அடிச்சுட்டு போயிடும்" அப்படின்னு சொல்லுச்சு அந்த எலி. அப்பதான் குதிரை சொல்லுச்சு, "நீ தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பலசாலியாச்சே. நீ இறங்கி வாயேன்" அப்படின்னு சொல்லுச்சு. அப்பதான் அந்த எலி தான் செஞ்ச தப்ப உணர ஆரம்பிச்சது. தான் இவ்வளோ நாள் கர்வத்தோட தற்பெருமை பேசினது எவ்வளவு தப்புன்னு உணர்ந்துச்சு. அப்புறம் தான் அந்த எலி அந்த குதிரைகிட்ட, "இல்ல நண்பா, நான் பேசினதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுடு. தயவு செய்து என்ன உன்னோட முதுகுல ஏத்திக்கோ. என்ன அந்த கரையில கொண்டு போய் விட்டுடு" அப்படின்னு சொல்லுச்சு. தன்னோட நண்பன் தப்ப உணர்ந்ததால குதிரையும் அந்த எலிய மன்னிச்சு அதோட முதுகுல ஏத்திக்கிட்டு ஆத்துக்கு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. ஓடைக்கு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. இவ்வளோதான் கதை. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால ஏதோ 1, 2 விஷயங்கள் செய்ய முடியுதுன்றதுனால, நம்ம தான் இந்த உலகத்திலேயே பலசாலின்ற முடிவுக்கு வரக்கூடாது. கர்வமா இருக்கிறதும், தற்பெருமை பேசுறதும் என்னைக்குமே தப்பு.